எல்லாம் நம்ம நேரம் வேற என்ன சொல்ல. கூட பிறந்தவளுக்கு உதவியா இருக்குமேனு தான் நான் உன் புருஷன் போட வேண்டிய வேஷத்தை போட்டேன். கொஞ்சம் கல்லடி கிடைச்சது. ஆனா நான் நல்லா நடிச்சேன்னு தான் ஊர்க்காரங்க சொல்லிக்கிட்டாங்க. நல்லா நடிச்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டாங்க. நல்லா நடிக்கலன்னு அடிச்சாங்க. வேஷம் போட்டோன்னே குரங்கு மாதிரியா இருந்தா. அது போதாதுன்னு நாடக டயலாக பேசுறான்னா சொந்த டயலாக பொண்ணுகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். போதும்டா. ஐயோ பாரதி, நீ வராது ரொம்ப நல்லதா போச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல எங்க அண்ணனை சேர்க்காதீங்கன்னு. ஆமா, நீங்க எதுக்காக துஷ்யந்த வேஷத்தை போட்டீங்க? அதுக்கெல்லாம் ஒரு கலை வேண்டாமா? ச்சே, அசிங்கமா போயிடுச்சு. நீ வீட்டுக்கு போ. என் வீட்டுக்காரர் மட்டும் இந்த வேஷத்தை போட்டா சாட்சா துஷ்யந்தனே நின்ன மாதிரி இருக்கும். அப்ப முதல்ல போய் அந்த துஷ்யந்தனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. என்ன? அவர் போயிருக்கிற இடம் எனக்கு தெரியும். பெரிய ராஜாங்கல்ல இருக்கிற அரண்மனைக்கு. ஆனா நீங்க அங்க போக முடியும்னு எனக்கு தோணலன்னா. ஏன் அப்படி? அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். ஒரு அரண்மனைக்கு எப்படி போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த இடம் சொல்ல? என் பாரதி என்கிட்ட அப்பவே சொன்னா, உங்களுக்கு சனி உச்சத்துல இருக்கு, இந்த மாதிரி வேலையில இறங்காதீங்கன்னு. நான் தான் கேட்கல. எந்த நேரத்துல நான் இந்த சனி எனக்கு மூஞ்சில வந்து முழிச்சேன்னு தெரியல. சும்மா டென்ஷன் ஆகாத. விருந்து தயாராக உள்ளது. இதே ஒரு டைப்பா பேசுது. மாமு மாமு. ஓ, ரெடி ஆயிடுச்சு. கனகா வா, நம்ம ஒரு புடி பிடிக்கலாம். எனக்கு ஒண்ணு வேண்டாயா. உங்களை பாக்குறதுக்கு தஞ்சாவூர் அரண்மனையில இருந்து ஒரு இளவரசர் வந்திருக்காரு. நாடகம் புக் பண்ண வந்திருப்பாங்க. ராஜகுமாரா, ராஜகுமாரா, நீலாம்பரி, நீ அவர்கிட்ட தமிழ்ல பேசு. நான் சொன்னது தமிழ்ல தான். அவர் பேரு சூரக்கோட்டை சுரேஷ்குமார்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. ஐய, என்னங்க பேர் அது? அது என்ன வேணா இருக்கட்டும். முதல்ல மூச்சை காமிச்சிட்டு வந்தலாம் வா. எரும மாதிரி நீ போய் நில்லு, நான் வரல. இந்த ராஜகுமாரனை பாக்குறதுக்கு பல அரண்மனையில இருந்தோ ராஜா மாருங்க, ராணி மாருங்க எல்லாரும் வருவாங்க. நீ அவங்கள பார்த்தே ஆகணும். இல்லன்னா உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு வந்துருப்பா. வந்திருக்கிறது யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வா. கிரீடமும் ஆடை ஆபரணங்களும் போட்டிருக்கிற ஒரு ராஜாவையாவது பார்க்க முடிஞ்சதே. பாக்கியம். பழைய ராஜா மார்களை இந்த மாதிரி அரண்மனையில பாக்குறது ரொம்ப அபூர்வம். போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு. மகாராஜா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ சௌக்கியமா இருக்கியாலே? ஐய, இந்த மாதிரி ஒரு பாஷையை எந்த ராஜாவும் பேசி கேட்டதில்லையே. நீயா? தூண்லையும் துரும்புலையும் எல்லா இடத்துலயும் இந்த சூரக்கோட்டை சுரேஷ்குமார் இருப்பாம்ல. நீ எதுக்காகடா பண்ணி இதுக்குள்ள ஓடி வந்த? என் தங்கச்சிய கை விட்டுட்டு இந்த அரண்மனைக்கு வந்து சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியாலே? நான் உன்னை கூட்டிட்டு போக தான் இங்க வந்திருக்கேன். மூஞ்ச பத்தியா இருக்கு. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுறா பண்ணி. இப்ப காட்டுறேன். அரண்மனை வாசிகளே, தோழிகளே, எல்லாரும் ஓடி வாங்க. பாத்துக்கிட்டு இருக்காம துணி எடுத்து இவன் வாயில வச்சு அடங்க, இல்லன்னா ஒண்ணும் நடக்காது. முகத்தை பாடுற ராஜா மாதிரியா இருக்கு உனக்கு. அப்படி தஞ்சாவூர் சமஸ்தானத்துக்கு இளவரசரு. அவருக்கு தீராத ஆசை நம்ம இளவரசர் கூட கண்ணாமூச்சி விளையாடணும்னு. சின்ன வயசுலயே அவருக்கு கண்ணாமூச்சி விளையாடுறதுல ரொம்ப பிடிக்கும். ஆமா, இப்படி தள்ளி விட்டு இந்த மாதிரி குத்தணும்னு ஆசை. இவனை குத்தி விளையாடவா? சுத்தி நின்னு சாமர வீச 5-6 தோழிங்க. பட்டு மெத்தையில போட்டு மசாஜ் பண்ண சினிமா ஹீரோயின் மாதிரி பொண்ணுங்க. அது போதாதுன்னு ரம்பா, ஊர்வசி மாதிரி அவனுக்கே சொந்தமா ஒரு ராஜகுமாரி வேற. அம்மா பாரதி, என் இடத்துல மட்டும் நீ இருந்திருந்தா உன் இதயமே வெடிச்சு செதறி இருக்கும். அவன் இனிமே வரமாட்டான் பாரதி. அவன் அங்க ஸ்ரீகிருஷ்ண மாதிரி இருக்கான். போனால் போகட்டும், போனான்னு. நீ தயாராயிரு. ஒண்ணு மாந்தோப்பு மைனர், இல்லன்னா பண்ணையம்புரம் பண்ணையாரு. யாரு வேணும்னு நீ ஊன்னு சொன்னாலே போதும். எல்லாரும் வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்கிறாங்க. சொல்லு, கூட பிறந்தவளே சொல்லு. சொன்ன கதையை கேட்டு காத்து போயிடுச்சா? என் செல்ல பாரதி, இப்போ உன்னோட புருஷ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. நீயும் பொண்ணும் என்ன மன்னிக்கணும். நான் சீக்கிரமா இங்கிறது தப்பிச்சு வந்துடுறேன். அது வரைக்கும் புக்கான நாடகத்தை எல்லாத்தையும் நடிச்சிரு. கீழக்கர கோவிந்தனையோ வேளக்கர குமாரனையோ எனக்கு பதில் நீ துஷ்யந்தனாகணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லும், நீ யாரையும் தொட்டுக்கிட்டு நடிக்க கூடாதுன்னு. அரண்மனையோட டான்ஸ் மாஸ்டரா? భయపడవద్దు. నేనే బంధువుని. పేరు నరసింహరాజు. రాజముంద్రిలో ఉన్న గాంధీ ప్యాలెస్ నుంచి వస్తున్నాను. எனக்கு புரியல ஆண்டி. நான் நரசிம்மன், உன்னோட சொந்தக்காரன். ஹலோ ஆண்டி. ஹலோ. நீ மட்டும் வரலன்னா அந்த காஞ்சனாவை நான் தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனா இப்போ நீ வந்ததால அந்த பாரம் உன் தலையில. இல்ல, எனக்கு அதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல போறியா? அது முடியாது. இஷ்டப்பட்டு தான் ஆகணும். கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இங்க நிரந்தரமா இருந்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல. அவ உனக்காக 24 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா. கொடுத்து வச்சவன் நீ.
మామగారు చూసావా అచ్చం సూర్యనారాయణ లాగే ఉన్నారు கனகு அடடவா. இங்க பாத்தீங்களா நம்ம ராஜகுமாரி முகத்துல ஒரு ஒளி வந்திருக்கு. சூரியநாராயணன் வந்ததும் மலர்ந்த தாமரை மாதிரி ஆயிடுச்சு. ராஜகுமாரனும் கம்பீரமா தான் இருக்காரு. பார்க்க அப்படியே மகாராஜா மாதிரி இருக்காரு. ம். காஞ்சனாவும் இவரும் அந்த ஸ்ரீராமனும் சீதையும் மாதிரி இருக்காங்க. அப்படித்தானே நீலாம்பரி? ஆமா ஆமா. ஆனா ராமருக்கும் சீதைக்கும் வந்த நிலைமை உங்களுக்கு வந்துருமா ராஜா? அது என்னடி? வனவாசம் முடிஞ்சு வந்ததும் ராமர் சீதையை சந்தேகப்பட்டாருல்ல. ஆஹா, ராமனுக்கு சீதையோட கற்பு மேல துளி கூட சந்தேகம் இருந்ததில்ல. ஆனா மக்களுக்காக அக்னி பிரவேசம் நடத்த வேண்டியிருந்தது. உண்மையும் தெரிஞ்சது. அதே மாதிரி இங்கேயும் சில உண்மைங்க வெளிவர வேண்டியிருக்கு. இது உண்மையிலேயே சூரிய நாராயணன் தானான்னு அதுக்கு சில பரீட்சைங்க வைக்கணும். என்ன பரீட்சை? எழுதி பாஸ் பண்ணா போதுமா? சரியா சொன்னீங்க. எல்லா ராஜகுமாரனும் செய்யக்கூடிய பரீட்சை தான். அவ்வளவுதானே? கத்தி சண்டை. సూర్యనారాయణ గారు గెలుస్తారా? தமிழ்ல செம்படி. ஒரு வணக்கண்ட வீரகதா. நிறுத்தியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓவரா சுத்துற. இதுக்கு மேல சுத்துனா கத்தி எடுத்து கண்ணிலே குத்திருப்பேன். அது நியாயம். இங்க பாருங்க, நான் சத்திரிய சூரிய நாராயணன் நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அதுக்கு என் ஸ்டாண்டர்டுக்கு ஒருத்தன் வந்து எதிர நிக்கணும். அதை விட்டுட்டு ஹைவேஸ்ல டீ கடை போடுற மாதிரி இருக்கா, இவனை கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. நியாயமே கிடையாது. கரெக்டே. ராஜகுமார சொல்றது 100க்கு 100 உண்மை. எங்க இருந்து புடிச்சீங்க இந்த பரோட்டா தலையனை? தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். குஸ்தி. அம்மாடி. போயிடுறா. குளிச்சுட்டு வாடா, என்னையா இருக்கு? சென்னாக்கா காதே தியாக்குது. என்ன? தர்பா சுதியகு ஆசிரி மொத்தரையோ. நீங்க தான் டாப். இந்த ஆப்பு. அப்படி என்னதான்டா அவங்கிட்ட சொன்னேன்? ஒரு மனுஷனோட உடம்புல எவ்வளவு நரம்பு இருக்குன்னு கேட்டேன். சண்டை போடுறவன் தானே, தெரிஞ்சிருக்கணும்ல. அத நீ எந்த பாஷையில கேட்ட? அந்த பாஷைக்கெல்லாம் பேர் வைக்கல. கால்ல விழுந்துட்டான்ல, அது மேட்டரை விடு. இன்னும் முடியலடா. அடுத்த மல்யுத்தம் இருக்கே. புத்தியை யூஸ் பண்ணி நீ எல்லாத்துலயும் தப்பிச்சிட்ட. இப்ப சக்தியை யூஸ் பண்ணி பாரு. நான் ராஜகுலத்தை சேர்ந்தவன். என்ன ஸ்டாண்டர்ட் போதுமா? ராஜகுலமா இருந்தாலும் நாட்டடி வாங்கியிருக்கியா? இதான நாட்டடி. ఇప్పుడు చూడు. சூர்யா கலக்கிட்ட. நல்லா வேணும்.
சூரியநாராயணன் நீடூழி வாழ்க! 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 சூரியநாராயணன் நீண்ட நாள் வாழட்டும். கனகசபை எஸ்கேப். 3 லட்சம் இல்ல 30 லட்சம் தரேன்னு சொன்னாலும் இனி இங்க இருந்து அடி வாங்குறதுக்கு நம்மால முடியாது சாமி. பாரதி இதோ வந்துகிட்டே இருக்க. என் செல்ல குட்டி இதோ வரண்ட செல்லம். எங்க போறீங்க ராஜா? காசிக்குங்க. நிறுத்துங்க. ஐயோ பாரதி. அது ஒரு ராஜா. கொஞ்சம் நெலுங்கு ராஜா. என்னப்பா? நீங்க தான் காப்பாத்தணும். என் புருஷனை யாரோ இந்த அரண்மனையில அடைச்சு வச்சிருக்காங்க. என் புருஷனை காப்பாத்துங்க. அம்மா, அந்த ராஜாக்கு நம்ம அப்பா மூஞ்சி அப்படின்னா அது கண்டிப்பா உங்க அப்பா தான். அப்பான்னு கூப்பிடுறீ. அப்பா. என் தங்கமே. எனக்கு என்னடி? ஏய், யார் இவங்க எல்லாம்? எதுக்காக இங்க வந்தாங்க? இஞ்சிரும். இது என் பொண்டாட்டி குழந்தை. என் புருஷனை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். நம்ம போலாம் அப்பா. போலாமே. இன்னைக்கு எங்க நாடகம்? கனகி! அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இப்பதான் எல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு. இத பாரு, அந்த பரட்ட தலையனை அடிச்சதுக்கும் சேர்த்து 3,10,10,000 தரேன். லட்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு என் குடும்பம் தான் பெருசு. நான் இது வரைக்கும் என் பொண்டாட்டியை பிரிச்சு இருந்ததே இல்லை தெரியுமா? அவ்வளவுதானே. உங்களை யாரு பிரிஞ்சிருக்க சொன்னா? பிரியவே வேண்டாம்.